எல்லாருக்கும் நியூட்டனை தெரியும் தானே? ஓம் சார் எங்களை விட்டு ஒன்று கடை வச்சிருக்கிறார். சரியோ, அங்கே ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கார் மிஸ்டர் நியூட்டன். அவங்களுக்கு கேட்கிறார், ரைட்? இந்த ஆப்பிள் ஆப்பிள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? நல்ல டேஸ்டா இருக்கும். அதே பச்சை ஆப்பிள் நல்ல டேஸ்டா இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன புள்ளியல், ஆப்பிள் நம்மளே நியூட்டன் ஞாபகம் வரது எங்களை ஆப்பிள் தான். நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் மெயின் நாங்களுக்கு வாரது என்ன புள்ளியல், அந்த ஆப்பிள் தான். அவரே சரி ஆப்பிள் மரத்துக்குள்ளே இருக்கிறார் போயிரு. நாங்கள் இது கொண்டு வைப்போம். மேலே அந்த ஆப்பிள் விழுந்தா என்ன யோசிப்போம்? நல்ல வேலை தலையில விழுந்து யோசிப்போம். அப்புறம் பார்ப்போம், நல்ல பழமா இருக்கா, ரைட், ஓகே, எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடியே ஒழிச்சு பேக் போய் ஸ்கூல்னா புத்த பேக்ல வச்சுக்கொண்டு ஓடிடுவோம். அப்படித்தானே? அவர் யோசிக்கிறார், இதே கீழே விழுது இந்த பழம், ஏன் மேலே விழலாம் தானே, மேலே போலாம் தானே, ஏன் கீழே வரணும்? விளங்குதா? மரத்தை வந்து விழுற, ரைட். அப்ப அவர் அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சா போயிருப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. சரிதானே, ரைட். அப்படி விட இவர் வந்து விளையால் இவற்ற ஒரு இயக்க விதிகள் ஒரு 3 விதிகள் இருக்கு. ஓகே தானே? நியூட்டனின் இயக்க விதிகள். இந்த 3 விதியும் என்ன, அதுக்கு உரிய உதாரணங்கள் என்ன, அதை நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையில பிரயோகிக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் காண முடியும். சரிதானே, ரைட். அப்ப தலையங்க போடுங்க விளையால். நியூட்டனின் முதலாம் விதி. ஏற்கனவே தலையம் போட்டிங்க அங்க. முதலாம் போடுங்கோ. முதலாம் விதி. முதலாம் விதி. நியூட்டன் முதலாம் விதி. சரியோ, ரைட், எழுதி கொள்ளுங்க. சமப்படுத்தா விசை. சமப்படுத்தா. சரியா? சமப்படுத்தா அல்லது சமனரவுன்னு சொல்ற முடியாது. சமனரவு விசையா. அவங்களுக்கு சமப்படுத்தானபடி சமன் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி சமனரவுன்ற ரெண்டும் ஒரே ஒத்த சொல் தானே. சமனரவு விசைன்றதும் சமப்படுத்தா விசைன்றதும் ஒன்றுதான். சமப்படுத்தா விசைனா இது அஞ்சு முடியாது. கவனிங்க, இந்த திசையில 10 நிமிடம் கொடுக்குறேன், இந்த திசையிலையும் 10 நிமிடம் கொடுக்குறேன். பாருங்க, எது திசையில 10 நிமிடம் ரெண்டு சமான விசை தானே. இப்ப நானும் இந்தியாவில இருந்து 10 நிமிடம் சொல்றேன், அங்கிருந்து 10 நிமிடம் சொல்றாரு. அப்ப இந்த பொருள் அசையுமா இல்ல? இல்ல. நான் என்ன செய்யறேன் இப்ப? 15 நிமிடம் கொடுக்குறேன். அவர் அங்கேருந்து 10 நிமிடம் சொல்றேன், நான் 15 நிமிடம் சொல்றேன். அப்ப எந்த விசை கூட தான் அப்படி. அப்ப எவ்வளவு 10 15 நிமிஷம் அப்படி 5 நிமிடம் கூடுதலா விளைவுல வரப்போகுது. சரி அப்படி. அப்ப என்ன, இந்த திசையில இந்த பொருள் அசைய வலிக்கிறோம். இதைத்தான் சொல்றேன், என்னது சமப்படுத்தா விசைன்னு சொல்றது. ஓகே தானே? விளங்கி கொடுங்க. ஒன்று எழுதுற ஒன்று என்னன்ற விளக்கம் இருக்கும். சரிதானே, ரைட். நல்லது, இது சிம்பிள் பிள்ளை, இது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா வேதி கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கணுமா? ரைட். ஓகேயா? சமப்படுத்தா விசை இல்ல சமணர விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, சரியோ, பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்து எழுதிடுவேன். நான் ஒரு ஓடல தருவேன். சரியோ, பிரயோகிக்கப்பட்டால் அன்றி. சரியோ, ஓகேயா? இது முதலாவது பாயிண்ட். அப்படி அடுத்த வரையில் ரெண்டாவது. அப்படி எனக்கு அடுத்த அடுத்த வரைக்கும் வாங்க. சொல்ற மேலே கொள்ளுங்க, அப்போ படிக்க ஈஸியா இருக்கும். பிரயோகிக்கப்பட்டால் அன்றி, அடுத்த வரையில் எழுதுங்க. நம்பர் 2 போடுங்க. ரைட். பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் ஓய்வில் இருக்கும் பொருள். ஓய்வில், ஓய்வு ஓய்வு ஓய்வில் இருக்கும் பொருள். ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலேயே இருக்கும். ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலேயே இருக்கும். மூன்றாவது சரியா? என்ன சொல்றாங்க? சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி. என்ன அன்றின்னா என்ன அர்த்தம்? பிரயோகிக்கப்பட்டால் இல்லாட்டிக்கு, இல்லையண்டா. ஓய்வில் கதை சும்மா இருக்கவும் சும்மாண்டா இருக்கும். சரி, ஒரு பொருள் சும்மா இருக்குண்டா, அது இயங்குறதுக்கு நாங்க ஏற்ற விசையை கொடுத்தா தானே இயங்க முடியல. சும்மா இதுல இருந்து இப்போ ஒரு கதிரை ஏற்கனவே வைப்போம், இதுல இருந்து நான் ஊதுறேன். ஊதுன கதிரை பாயஞ்சு அடி ஓடுமே, இல்லத்தானே? அப்ப நான் ஊதுறேன்னா அந்த கதிரை தள்ளுற அளவுக்கு என்னால விசை கொடுக்கணும். நல்லா மூச்சு எடுத்து அப்படி அவ்வளவு தள்ளணும். அப்படி ஊதுனா போகுமோ? கொப்பையாக பேப்பர் எல்லாம் பறக்கும். போமா இல்லையா? ரைட். அப்ப அதுக்கு விசை கொடுத்தாதான் போகும். அதான் சொல்றேன் நியூட்டன். சரி, அதை சமப்படுத்தா விசை, அதாவது அந்த பொருள் இயங்குற அளவுக்கான விசையை நீ கொடுக்காட்டிக்கு அந்த பொருள் சும்மா தாண்டா இருக்கும். சரியா? அதான் பிரிவிக்கப்பட்டால் ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும். ஓகே தானே, ரைட். அடுத்த மூன்றாவதுங்கோ. மூன்றாவது, அதேவேளை 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 இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள். அதேவேளை இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதேவேளை இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும்.
சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஓகேயா? இந்த மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் முக்கியம் முடியாது சரிதானே? புத்தகத்துல இருக்குதா அப்படி தந்திருக்கிறேன். ஆனா அதுல பந்தியா இருக்கு ரைட். இது இப்போ 3 பாயிண்ட் உங்களை 3 பாயிண்ட் ஞாபகத்துல இருக்கும். அப்ப என்ன பிள்ளைகள்? சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ரைட் ஓய்வுல இருக்க பொருள் ஓய்வுல தான் இருக்கும். சும்மா இருக்க சும்மா தான் இருக்கும். சரியோ? ரைட். அதே நேரத்துல சீரானவங்களுக்கு தான் பிள்ளைகள் படிச்சுட்டு நேரடியாக சீரானவ மாறாவத்தில் இயங்கி கொண்டு இருக்க பொருள் அப்படியே இயங்கிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு நீங்க பைக்ல இருக்கிறீங்க அப்போ അവിടെ போய் கொண்டு இருக்கிறீங்க சரியோ? பைக்லயோ கார்லயோ என்னதோ போறீங்க ரைட். போயிட்டு இருக்கே பிள்ளைகள் வானம் என்னது ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கும் 6 மணி போகும். இப்போ கதைக்கலாம் தானே மொழி 6 மணி விளங்கும் தானே என்னுடைய படிச்சுட்டு அப்ப வேகம் கூடி கொண்டு போகும். ஒரு கட்டத்துல பிள்ளைகள் வேகம் மாறாம போயிருக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பாருங்க உங்களோட அப்பா என்ன செய்வார்? வேகத்தை கூட்டவும் மாட்டார் குறைக்கவும் மாட்டார். அந்த ஒரே வேகத்திலே போய் கொண்டு போயிடலாம். அதான் என்ன பிள்ளைகள் மாறா வேகம். சரியோ? அப்ப அவர் என்ன செய்யறார்? வேகத்தை குறைக்கணும் என்ன செய்வார்? பிரேக் அடிப்பார். வேகத்தை கூட்டணும்னா என்ன செய்வார்? ஆக்சுவேட்டர் கூட்டுவார். ஏன்னா இன்னும் 6 மணிக்கே போய் இன்னும் வேகத்தை கூட்டுவார். அல்ல குறைக்கிறக்கு பிரேக் அடிச்சு இன்னும் ஸ்லோ ஆகுவார். அப்ப வேகத்தை கூட்டுறக்கோ குறைக்கிறக்கோ ஒரு விஷயம் கொடுக்குறாருல்ல. சரி அப்படி விசையை கொடுத்தா தமிழில் அது வேகம் கூடும் அல்லது குறையும். இல்லாட்டி அந்த போல என்ன அப்படியே மாறாவதோட இயங்கிக் கொண்டே இருக்கும். சரிதானே? இது நம்மளே நியூட்டன் சொல்ற முதலாவது விதி. ஓகே தானே? இந்த விதி நம்மளே எங்களை எதை ஞாபகப்படுத்த நம்மளே நாங்கள் வாகனங்கள்ல போய்க்கல சரியா? வாகனங்கள போய்க்கல வந்து கார் ஓடுறாங்க பாத்துறீங்களா? கார் ஓடுறாங்க செய்வாங்க ஸ்டைலுக்கு இப்படி குறுக்கால ஒரு பட்டி ஒன்று போட்டுருவான் பாத்துறீங்களா? எல்லாம் இடுப்பு தான் பெல்ட் கட்டுவோம். அவங்க குறுக்கால பெல்ட் போட்டுருப்பான் பாத்துருக்கீங்களா? கேட்டா ஸ்டைலா அப்படியா போட்டிருப்பாங்க. எடுத்து எப்படி கொள்ளுவாங்க. எழுத்துட்டாக்க கொள்ளுறது என்ன என்னது போடுறது? ஸ்டைலு தான் அப்படி ஸ்டைலுக்கு என்ன ஸ்டைலுக்கோ சோழி முடிச்சு விளங்குதா? என்ன பிள்ளையர் பாதுகாப்புக்கு வேணுண்டா வானம் ஓடிட்டு இருக்கே பிள்ளையர் சட்டன்னு பிரேக் அடிப்போம். விபத்துக்கள் ஏற்படுறதை விட அது எப்பயாவது தான் நடக்கும். அதை ஒன்றும் செய்யலாது ரைட்டு. அது வேற. நீங்க ஓடிட்டு திடீர்னு போயிட்டு குறுக்கால நாயோ இல்ல மாடோ குறுக்க வந்துட்டாலோ சரி ஒரு ஓடிட்டு இருக்கே அவராவது யாரையாவது யோசிச்சு திடீர்னு ஷாக் ஆயிட்டா டக்குன்னு பிரேக் அடிப்பார். சட்டன்னு பிரேக் அடிப்பார். பிரேக் அடிச்சா பிள்ளைகள் எங்களோட உடம்பு நான் தான் ஓடிட்டு இருக்கேன்னு ஓடிட்டு இருக்கேன் சரிதானே? ஓடிட்டு இருக்கேன் ரைட். ஓடிட்டு இருக்கே என்ன செய்யறேன்? டக்குன்னு பிரேக் அடிச்சா என்ன செய்வேன்? டக்குன்னு அப்படி ஸ்டேரிங்க போய் அப்படியே ஒரு இடி என்ன என் ஸ்டேரிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ இந்த ஸ்டேரிங் நல்ல ஸ்டேரிங் என்ன போயிட்டு வரணும் இல்லை தானே? என்ன நடக்கும்? அப்படி பிரேக் அடிச்சா முடியல உடம்பு டக்குன்னு முன்னுக்கு போக முடியாது. முன்னுக்கு போனா என்ன செய்யும்? முன்னு போனேன் சடாண்டோ அடி அடிச்சு அடி கதை கிளங்க நீக்கும். நடக்கிறதா இல்லையா அப்படி? நீங்க பஸ்ல போய் பாத்துருக்கீங்களா? பஸ்ல சீட்ல இருப்பீங்க. பஸ்ல சீட்ல இருக்கீங்களோ இல்லாட்டி கார்லயோ ஏன் பைக்ல விட திடீர்னு சரியோ அப்பா பைக் நீங்க ஏறிட்டீங்க பைக் எடுக்கிறார் சொல்லாங்களா நீங்க எடுத்து நீங்க அப்ப ஏறி பைக்கெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி ஆகி கொடுக்கீங்க. அப்ப சட்டன்னு முடுக்கி விட்டுறாரு. நீங்க பொத்தண்டு கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்துருவீங்க சரிதானே? விழுந்தானே அப்பா போய் ஸ்கூலுக்குள்ள புள்ள இறங்கு எங்க புள்ள சில சில பேர் அப்படி இல்லை ஸ்கூலுக்கு போனா அப்படியே அந்த ஸ்டெப்ல அப்படியே நிப்பாட்டுறது அப்படியே வெள்ளிக்கிட்டு விட்ட வந்துருவாங்க. சரியா? வந்துட்டு அந்த பிள்ளை அங்க இறக்காச்சு அடுத்த பிள்ளை கூட்டி வா பார்த்தா பிள்ளை அங்க விழுந்த நிமிஷத்துக்கு நம்பி வந்து நீங்க விடுப்ப மாதிரி நிக்கும். ஏய் உன்னை இப்பதான் அடி ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வந்தேன். எங்க யார கொண்டு விட்டீங்க? நான் இப்பதான் ஏத்தி ஸ்கூலுக்கு விட்டு வந்தேன். எங்க ஏத்துனீங்க? நீ அதை ஏறினி தானே? ஓ ஏறினதை பாத்தீங்க. நான் கடைசி வரைக்கும் இருந்ததை பாத்தீங்களா? நீங்க சட்டம் எடுத்தீங்க நான் பட்டு கீழே விழுந்துட்டேன். விளங்குதா சொல்றேன்? நடக்குதா இல்லையா அப்படி? நடக்குதா இல்லையா? சரியா? ஏறல அப்பா ஏறலப்பா ஏறல. அப்ப ஏன் பிள்ளை அப்படி கீழே பின்னுக்கு விழுறோம்? அதுதான் இந்த நியூட்டன் 3வது உங்களுக்கு 1வது உங்களுக்கு சொல்லி தருது. விளங்குதா? அப்ப நாங்க இப்ப பிரேக் அடிக்க பிள்ளை டக்குன்னு என்ன செய்யற முன்னுக்கு போகும் தானே? போய்ங்க தடுக்கிறது இது என்ன படமா? நாங்க முன்னுக்கு போய் மோத போறோம் ஸ்டேரிங்ல என்ன கைவிட்டு மோத போறோம் டக்குன்னு முன்னுக்கு வந்து வந்து டக்குன்னு பாதை பிடிக்கிறதுக்கு அப்படி பிடிக்கல நம்மளே. அப்ப சீட் பெல்ட் போட்டிருந்தா என்ன நடக்க முடியாது? சீட் பெல்ட் போட்டிருந்தா இப்படிதான் நிக்கும் எங்களுக்கு. உம் நீங்க பாருங்க சீட் பெல்ட் இப்படித்தான் போட்டுருவோம். அப்புறம் இந்த சாரி துப்பட்டா போடுற அப்படி நினைக்கிறேன் இப்படி இப்படி எடுத்து எப்படி போடுற அப்படியெல்லாம் இல்லை. சீட் பெல்ட் இப்படி தான் இப்படி இருக்கும் இழுத்து இப்படி கொலைய விடுறது. அப்படி சீட் இப்படி இவங்களை இப்படி பிடிச்சி வச்சிருக்கு. சரிதானே? இப்போ நான் பிரேக் அடிக்கல இது இப்படி நிக்கிற வைக்கணும். பிரேக் இப்படி போனா செய்ய முடியாது தடுக்கும் தானே? முன்ன போய் விழ விடாது. அப்ப நான் ஸ்டேரிங் கிட்ட போக இது பிடிச்சி இழுத்துரும். எங்கடா போற நில்றா ரெண்டு இப்படி பிடிச்சி இழுத்து வைக்க முடியாது. எல்லாமே சீட் பெல்ட் பாதுகாப்பு தானேன்றது. இது நாங்க என்ன செய்யறது? முன்னுக்கு போலீஸ் நிக்கிறேன்னு சொல்லி நடக்கணும் சீட் பெல்ட் பிடிச்சி கையில பிடிச்சி வச்சு கொண்டு இருக்காது. போலீஸை நாங்க ஏமாத்திட்டோம். சரியோ? போலீஸுக்காவா நாங்க ஹெல்மெட் போடுறோம்? ஹெல்மெட் போடுற போலீஸுக்காவா இல்ல சீட் பெல்ட் போடுற போலீஸுக்காவா? ஓ என்ன பிடிச்சா ஃபைன் காசு கொடுக்கணும். சரியோ? போராட்டிக்கு ஃபைன் இன்னொரு பெரிய ஒரு ஃபைன் கிடைக்கும். காசு கொடுத்தாலும் கிடைக்காது.
சீட் பெல்ட் போடுறது பிள்ளைகள் ஹெல்மெட் போடல எங்கட பாதுகாப்பு தான். தஜா நீங்க போய் டக்குன்னு சட்டன்னு பிரேக் அடிக்க பிள்ளைகள் போய் அடிபடுறது என்ன பிள்ளைகள் தலை தாண்டா போய் முன்னுக்கு அடிக்கும். தலை தான் போய் முன்னுக்கு அடிக்க முடியும். தலை அடிச்சா சொல்ல கலங்கி போயிடும் முடியாது. ஓவர் அடிச்சா முடியும் தலையில் வடிச்சோ ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ சார் நீங்க காருக்குலாம் நாங்கள் ஹெல்மெட் போட்டு போவோம் சார் என்ன. காருக்கு எல்லாம் ஹெல்மெட் போட தேவை சரிதானே ரைட். பைக்கு தான் வழி தேவை. ஓகே தானே ரைட் ஓகே தானே. ஏன் தலைக்கு மட்டும் காசு போடுறாங்க கை கால் எல்லாத்தையும் போட்டுன்னு போங்க விண்வெளி வீரர்கள் மாதிரி பைக்கில். மெயின் தலை தான் ரைட். ஓகே அப்படி அப்ப கவனம் முடியல. அப்ப இந்த ஆசனப்பட்டி அணிந்துள்ள சார் சீட் பெல்ட் சரியா இது வந்து முதலாவது விதி. ஏன் ஓடிட்டு இருக்கு வாகனம் சட்டன் பிரேக் அடிச்சா வேகம் குறையும். திடீர்னு தான் தூக்கி எறியும் முன்னுக்கு பின்னு அசைய முடியும். சரி அதுக்கு தான் பெல்ட் போடுறேன். உண்மையா சீட் பெல்ட் காருக்குள்ள ஆனது எல்லா சீட்டுக்குமே இருக்க முடியாது. கூடுதலாக முன் டிரைவர் சீட்டும் பக்கத்து சீட்டாக தான் போடுறது. பின்னுக்கா போட்டாலும் நல்ல பின்னுக்கா பிரச்சனை இல்லை. பின்னுக்கா போட நினைக்கும் அடிச்சு அடிச்சு பிரேக்கு அப்படியே முன்னுக்கு டிரைவரை பார்த்து தான் வருவாங்க முன்னுக்கு. விளங்க சொல்றேன். முன்னோக்கி வாரதுக்கு பிள்ளைகள் இதுதான் காரணம். அது என்ன காரணம் இன்னும் பார்க்க போறோம். இந்த மூலம் அப்படியே சொல்லுவாங்க செலுத்து விளங்குதோ.